This video is not copied from anyone. This video is created for all youngsters, gentlemen and women. This YouTube channel created for social awareness about crimes. Those who are likes different contents, this video will be a treat for viewers. Reintroducing crime science. வணக்கம் யூடியூப் பார்வையாளர்களே, நான் உங்கள் ஜோக்சன். இது நம்ம சேனல் குற்ற அறிவியல். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் எட்டாகிற டிஸ்ட்ரிக்டில் லோக்சபா எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தப்போ ராஜன் சிங்கிற ஒரு இளைஞர் 8 டைம்ஸ் ஓட் போட்ட வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. தென் இந்த வீடியோ எப்படியோ மதிப்பிற்குரிய சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர் அகிலேஷ் யாதவ் சார்கிட்ட மாட்டியிருக்கு. கிடச்சிருக்கு. சம்பவம் பண்ணுறதுக்கு சரியான எவிடன்ஸ் கிடச்சிருச்சுன்னு என்னுடைய எக்ஸ்தலத்தில் இந்த வீடியோ பகிர்ந்திருக்காரு அகிலேஷ் யாதவ் சார். வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு எலெக்ஷன் கமிஷனை நோக்கி நிறைய கேள்விகள் பறந்துச்சு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ARO பிரதீப் திருப்பதி சார் எட்டாக் டிஸ்ட்ரிக்ட் நயா போலீஸ் ஸ்டேஷனில் ராஜன் சிங்க்கு எகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்றபடி ராஜன் சிங் மேலே 6 செக்ஷனுக்கும் கீழே FIR ஃபைல் பண்ணுறாங்க. அந்த 6 IPC செக்ஷன்ஸ் என்ன, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத நம்ம ப்ரீஃப்லியாக எப்போ பார்க்க போகிறோம். IPC செக்ஷன் 171F பனிஷ்மெண்ட் ஃபார் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பர்சனைசேஷன் அட் அன் எலெக்ஷன். தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி எலெக்ஷன் டைமில் ஃப்ராட் பண்ணதுக்காக இந்த செக்ஷனில் FIR போட்டிருக்காங்க. இந்த செக்ஷன் படி மினிமம் 1 இயர் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஃபைன். 171F வந்து எலெக்ஷன் லா கோடில் வரும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 419 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பர்சனை பொய் சொல்லி ஏமாத்துறது, எந்த மாதிரி விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி, தென் சம் சீட்டிங், காமனாக சீட்டிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எலெக்ஷன் கமிஷனை சீட் பண்ணதுனால இந்த கேஸ் 419 எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஃபைன். தென் நான் முதல்ல சொன்ன 2 IPC 171F அண்ட் 419 இது ரெண்டுமே கோயின்சபிள்னு சொல்லுவாங்க. கோயின்சபிள்னா அறியக்கூடிய குற்றங்கள். தென் இது வந்து பெயில் எடுக்கக்கூடிய குற்றங்களும் கூட. இது வந்து ஒரு பெயிலபிள் ஆக்ட்னு வச்சுக்கலாம். இந்த குற்றங்கள் பண்ணிவிட்டு இந்த தண்டனையில் ஒருத்தவங்க உள்ளே போனாங்கன்னா உங்கள் பெயில் எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது RPA, அதாவது ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட். இதுக்கு முன்னாடி IPC செக்ஷன் இந்தியன் பீனல் கோடில் வர செக்ஷன்ஸை வச்சு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ வந்து RPA ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. RPA ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட் பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு போடுறேன். தென் இப்போது ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட்னா என்னங்கிறத ஒரு சின்ன டெஃபினேஷனாக சொல்கிறேன். ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்டுங்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்களின் பிரதிநிதியை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? எலெக்ஷனை வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி எலெக்ஷன் விதிமுறைகளை பற்றி அறிவிக்கிறது தான் இந்த ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட். ஸோ எலெக்ஷன் டைமில் ஃப்ராட் பண்ணாங்கன்னா இந்த ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்டில் என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அந்த சட்டங்களை வச்சு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜன் சிங் மேலே RPA 128க்கும் கீழே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மெயின்டைனிங் சீக்ரஸி ஆஃப் voting, பெர்ஃபார்ம் எனி டியூட்டி கனெக்ஷன் வித் ரெக்கார்டிங் ஆர் கவுண்டிங் ஆஃப் அன் எலெக்ஷன். அதாவது எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதோ இல்லை எலெக்ஷன் ஓட்டிங்கை கவுண்ட் பண்ணும்போதோ அவங்க யாருக்கு ஓட் போட்டாங்களோ அதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஓட் போட்ட பர்சன் அவங்க எந்த பார்ட்டிக்கு ஓட் போட்டாங்களோ அவங்க அந்த பார்ட்டிக்கு ஓட் போட்டங்கிறத வெளில சொல்லக்கூடாது. பட் ராஜன் சிங் ஓட் போட்ட வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிருச்சு. ஓட்டிங் சீக்ரெட்டை உடைச்சதுக்காக ராஜன் சிங் மேலே 128 படி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் படி ஒரு பர்சனுக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஃபைன். நெக்ஸ்ட்டு RPA 132 செக்ஷனை பொறுத்த வரைக்குமே இதுக்கு நிறைய சப்செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 132லேயே ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்னு இருக்குது. பட் 132ல் ராஜன் சிங் மேலே எந்த கேஸ் எழுதியிருக்காங்கன்னா ஃபெயில் டு ஒபே த லாஃபுல் டைரக்ஷன் ஆஃப் எலெக்ஷன். சிம்பிளாக சொல்லணும்னா எலெக்ஷன் டைமில் அந்த எலெக்ஷன் நடக்கிற இடத்துல நம்ம ஏதாச்சும் கோளாறுத்தனமாக பண்ண போனால் செக்ஷன் 132ல் கேஸ் எழுதிடுவாங்க. அப்படி எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஃபைன். நெக்ஸ்ட்டு RPA 136க்கும் கீழே கேஸ் எழுதியிருக்காங்க. 136 பொறுத்த வரைக்கும் எனி அஃபென்சஸ் அட் எலெக்ஷன், அதாவது நீங்கள் எலெக்ஷன் டைமில் எந்த தப்பு பண்ணிங்கனாலுமே காமனாக அந்த கேஸ் எழுதிடுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 6 மந்த்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஃபைன். தென் IPCலேருந்து RPAக்குள்ளே ஒரு கேஸ் வந்துச்சுனாவே அவங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஃபைன். ஸோ அதனால தான் அவங்க ஓவராலாக 6 செக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. நான் இப்போ சொன்ன எல்லா செக்ஷன்ஸுமே பெயிலபிள் செக்ஷன்ஸ் தான். பட் இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, இதில் ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் ஒருத்தர் உள்ளே போனார்னா மட்டும்தான் அவருக்கு பெயில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 171Fல ஒருத்தர் உள்ளே போகிறாருன்னா அவருக்கு பெயில் கிடைக்கும். பட் ராஜன் சிங் மேலே இதில் இருக்கிற எல்லா செக்ஷன்ஸ்லேயுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிலுங்கிறதுமே கஷ்டம்தான். அண்ட் நான் இப்போ சொன்ன எல்லா செக்ஷன்ஸுமே கொயின்சபிள் மீன்ஸ் அறியக்கூடிய குற்றங்கள்.
சொல்ல வந்த கண்டென்ட்டில் இருக்க வேண்டிய விஷயத்த தெளிவாக சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். தென் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸு இந்த மாதிரி ஒரு சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோமான்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு நான் என்ன காரணம்னு சொல்ல போகிறது கிடையாது. பட் இனிமேல் வீடியோ டிலே ஆகாது, கண்டினியூவாக வரும். அதுக்கு நான் கேரண்டி, நம்புங்க. தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் வீடியோ பற்றின பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சென்று வருகிறேன் மக்களே. பை பாய்.